மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாள். அதே மாதிரி நம்ம 10 சுப முகூர்த்த நாள். 10 12 ராகால அம்மன் ராகால விளக்கு போடுறோம். அதையும் நம்ம ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாளை மாத பிறப்பு, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி. தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்குறது அரிசி, பருப்பு, கல்லுப்பு, மஞ்சள், பூ. இதில் வீட்லேயே இருந்தால் கூட எடுத்து நம்ம சாமி முன்னாடி வச்சுட்டு இல்லை ஒரு தூப தீபாரணை காட்டினோம்னாலும் போதுமானது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை 31/1/2025 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் 18ஆம் நாள், தை 18ஆம் நாள், தூதியை திதி, அவிட்ட நட்சத்திரம், யாஜிதம், சித்தயோகம். திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் தாமிரபரணி ஆற்றில் ஜலத்தில் திருமஞ்சன சேவை, அப்பூதி நாயனார் குரு பூஜை. சுபமுகூர்த்த நாள் இன்று. தென்னை மா பலா புளி வைக்க நல்ல நாள். இன்றைக்கு தென்னை மா புளி வைக்க நல்ல நாள். சூரிய உதயம் 6:36. இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்னும் என்னன்னு பார்க்கலாம்னா, நமது வலது கையின் செயல் திறமை இருக்கிறது, இடது கையில் வெற்றி இருக்கிறது. நமது வலது கையில் செயல் திறமை இருக்கிறது, இடது கையில் வெற்றியின் கனி இருக்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் 12:30 to 1:30, மாலை 6:30 to 7:30. ராகு காலம் 10:30 to 12, குளிகன் 1:30 to 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. இன்னைக்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டிரம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். ராசி பலன்: மேஷம் மேன்மை, ரிஷபம் நலம், மிதுனம் சினம், கடகம் வரவு, சிம்மம் இரக்கம், கன்னி நட்பு, துலாம் பகை, விருச்சிகம் லாபம், தனுசு தொல்லை, மகரம் அசதி, கும்பம் கீர்த்தி, மீனம் பெருமை. நாளைய விசேஷங்கள்: நாளை 1/2/2025 ஆங்கில வருட பிறப்பு. நாளைக்கு திருநள்ளார் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நாளை. ஃப்ரெண்ட்ஸ், இது ரேஷனில் கொடுத்த சேரீ. ஒரு தடவை கட்டலாம், தண்ணியில் போட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான். நம் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் எதிர்ப்புகள் இருக்கும். அதை எதிர்த்து போராடினால்தான் முன்னுக்கு வர முடியும். அல்சரை சரி செய்ய சிறந்த மருந்து நெல்லிக்காய். நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இந்த நெல்லிக்காவை, மலை நெல்லிக்காவாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டு நெல்லிக்காவாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயே பழுத்த பழம் இருந்தால் சொல்லுது, அல்சருக்கு சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க. பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றில்லை, தவிர்த்து விட்டு கூட செல்லலாம், எறும்பை போல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வல்லாரக்கீரை பொரியல் பண்ணினாக்கா ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே மிக தெரிந்த ஒரு இது தினமும் ஒரு பூவாழைப்பழம் சாப்பிட்டாக்கா நமக்கு உடம்புல இருக்கிற கசண்டு காலை கடன்கள்லாம் நம்ம கரெக்டாக போயிட்டோம்னாவே நம்ம உடம்புல எந்த தொந்தரவும் இருக்காது. 1 bathroom 2 bathroom போயிட்டோம்னாவே. அதற்கு தினம் ஒரு இரவு ஒரு வாழைப்பழம். பெரியவங்க இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை இது பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பேறும் கிடந்து எங் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும்.
நாளை பிப்ரவரி 1ஆம் நாள், நாளை சனிக்கிழமை. இன்று மாத சதுர்த்தி, தில சதுர்த்தி, பரகுந்த சதுர்த்தி. நாளைக்கு தான் வாக்கியப்படி மாத சதுர்த்தி. விவாகம் வசந்த பஞ்சமி. நாளைக்கு அதாவது இருங்க, இன்னைக்கு தேதி 19, வெள்ளிக்கிழமை. நாளை தான், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 18ஆம் நாள். விவாகம் திதித்துவயம். விஷ்ணு விரதம் 4 நாள் இருக்கணுமா. இன்னைக்கு விஷ்ணு விரதம் 4 நாள் இன்றைக்கு இருக்கணும். ஓகேங்க. இன்றைக்கு அம்மனுக்குரிய இதுங்கிறதுனால நாம் ஒரு புவனேஸ்வரி கவசம், புவனேஸ்வரி கவசம், காமாட்சி அம்மன் விருத்தம், ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஸ்தோத்திரம், ஏதாவது ஒரு அம்மனோட ஸ்தோத்திரத்தை நம்ம படிக்கலாம். காமாட்சி அம்மன் விருத்தம், சுந்தரி சௌந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியாய் நின்ற உமையே, சுக்கிரவாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கிவிடுவாய். சிந்தைதனி லுன் பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றிவிடுவாய். ஜெகமெல்லாம் உன் மாயப் புகழ்வெண்ணலாமோ சீயனால் முடிந்திடாது. சொந்த உன் மைந்தனாய் எந்தனை ரட்சிக்க சிறிய கடன் உன்னதம்மா. காமாட்சி அம்மன் விருத்தம் அவ்வளோ நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். எனக்கு இப்போ டைம் இல்லை, அதனால் நான் இதை இது பண்ண முடியல. குபேர யந்திரம் நம்ம பொழுதுக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். லக்ஷ்மியே நீங்காது எங்களுடன் இரு. மகமாரி காயத்ரி. கற்பூர நாயகி பாட்டு இதில் போட்டிருக்காங்க. தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய், போற்றாத நாளில்லை தாயே உன்னை, பொருளோடு புகழோடு வைப்பாய் என்னை. கற்பூர இவ்வளவு அருமையாக இருக்குது. தேவி கருமாரியம்மன் ஸ்தோத்திரம், கற்பூர நாயகியே கனகவல்லி, அந்த பாட்டு. காளி மகமாயி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா, பூவிருந்த வள்ளி தெய்வ யானையம்மா, நெற்றினிலே குங்குமமே நிறைய வேண்டும், நெஞ்சினில் உன் திருநாமம் வழிய வேண்டும், கற்றதெல்லாம் மென்மேலும் இதில் தான். கும்பிடவோ கையிரண்டும் போதவில்லை, கூப்பிடவோ நான் ஒன்றால் முடியவில்லை, நம்பிடவோ மெய்தன்னில் சக்தி இல்லை, நடந்திடவோ காலிரண்டால் ஆகவில்லை, செம்பவள வாயழகி உந்தனெழிலோ சின்னரிரு கண்களுக்குள் அடங்கவில்லை, அம்பளவு விழியாலே உன்னை என்றும் அடிபணியும் ஆசை கோர அளவுமில்லை. அதுபோல் நம்மளுடைய கால்கள், இதை நம்ம என்ன சொல்கிறதுனே ஒன்றும் இது பண்ணல. இன்னொன்று புவனேஸ்வரி கவசம். புவனேஸ்வரி அங்குச பாசமேந்தி அபயமே வரதம் தாங்கும் பங்கய கரத்தால்
பீதாம்பரமணி இடையால் பொற்பூன் பைங்கண் நிரம்பப் பூண்டால் 16 கலையெழுத்தும் பொங்கிய ஓரெழுத்தால் புவனேசி பாதம் போற்றி கணபதியே சரணம் கணநாதா ரட்சிப்பாய். கந்தனுக்கு மூத்தோனே கவசத்தை தந்திடுவா மாதாவின் கவசத்தை மங்களம் பெருகிடவே மங்கள கணபதியே மகிழ்ந்தனக் கருள்வீரே பஞ்சமுக கணபதியே மாசரத் தேசருளி வல்லபை கணபதியே வல்வினைகள் போக்கிடுவாய். அதனால் அவ்வளவு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கிறதுனால நாம் அம்மனோட இது பண்ணுறோம். நாம் எப்பொழுதுமே ராகுகால துர்க்கை இன்னைக்கு விளக்கு போடுவோம். உங்களுக்கு எலுமிச்சம்பழம் கிடச்சா போடுங்க, இல்லை விளக்குலேயே போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்லேயே எழுதி இது பண்ணாலும் சரி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.